ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஐயா. ஐயா இருந்துச்சு. நல்லா தாங்க ஐயா இருக்கு. இல்லை நிறைய பேர் நெகட்டிவ் சொல்கிறாங்க. நானே அந்த படத்துக்கு போகலாமான்னும் போது அந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சார் இப்படி ஒரு படத்தில் போய் மாட்டிப்போமோன்ற ஒரு பயத்தோடு தான் போனேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. ஒரு வித்தியாசமான தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுசாக எடுத்துருக்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு படம் வரும், இந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சிவா இந்த அளவுக்கு எடுப்பாரான்னு கூட எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பயங்கரமாக எடுத்துக்காரு. விஷுவலாக ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். மற்றபடி நானும் பார்த்தேன் ஐயா. ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் நானும் போனேன். முதல் ஷோவே எல்லாம் நெகட்டிவாக சொன்னாங்க. அதில் என்ன போல்டாக சொன்ன ஒரு நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா கத்திர சீன்ஸ் அதிகமாக இருக்குது, கான்செப்ட் நல்லாலும் சொன்னாங்க. ஆனால் அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்கிறத வச்சு கூட நானும் போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு நெகட்டிவ்லாம் இல்லை, பயங்கரமாக பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு சிவாவோட ஒரு ஜானலில் இதுக்கு முன்னாடி ஃபேமிலியாக நிறைய எடுத்து ஆக்ஷன் படமாக எவ்வளோ எடுத்துருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜானல் இதுக்கு முன்னாடி சிவா ட்ரை பண்ணதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணிக்கிறேன், பக்காவாக எடுத்துறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நிறைய லாங்குவேஜில் இந்த மாதிரி படங்கள் ஜானல் எவ்வளோ வந்திருக்கு. ஆனால் தமிழில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வரும்போது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் கங்குவா கேரக்டர் பக்கா சூப்பராக பண்ணியிருக்காரு. சிவாவோட ஜானல் இதனால அதே ஞானவர்களும் நல்ல ப்ரொடக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் எதுக்காக இந்த நெகட்டிவ் கொடுக்குறாங்க எனக்கும் தெரியலையா. ஏன்னா சிவாவோட இது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. பார்ட் 2க்கு நான்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக இப்போ மெய்யழகன் எப்படி நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்து தேட்டருக்கு போகாமல் இப்போ ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் படத்துக்கு போகலையே, இந்த படத்தை போய் நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்காங்களோ, கங்குவா படமும் ஓடிடிக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை போய் தேட்டரில் பார்க்காம விட்டோமே, இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கலாமே, இப்படி ஒரு மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவில் தரமாக சிவாவும் படைத்திருக்காரு. சூர்யாவோட ஆக்டிங் பலமாக இருக்குது. இன்னும் வேறு யாருக்குமே ரோல் கொடுக்கல, சூர்யா மட்டுமே தான் பெஸ்ட்டாக நிற்கிறாரு. மீதி யாருக்குமே ஹீரோயினுக்கு ஆகட்டும், நட்ராஜ் இருக்கிறாரு, கருணாஸுக்கு கொஞ்சம் ரோல் நல்லா இருக்குது. ஆனால் அவருக்கு சினிமாவுக்கு வந்திருக்காரு, அவருக்கு அவ்வளோ ரோல் இல்லை. ஆனால் மற்றபடி எல்லாருக்குமே ரோல் கொடுத்துருக்கலாம். சூர்யா மட்டுமே தான் அங்கே நிற்கிறாரு, வேறு யாருக்கும் ரோல் கொடுக்கல. ஆனால் படமாக பார்க்கும்போது ஓகே, அடுத்து என்ன ஒரு அழகாக எடுத்துருக்குறாங்க. ஒரு 3Dயில் பார்க்கும்போது ஒரு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே, இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு என்னென்னா டோட்டல் நெகட்டிவ்லே சரி நல்லாவே இருக்காதுன்ற மைண்ட் செட்டோடு போனேன். படத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இப்படி தான் படம் பார்க்கணும், ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்போடு வராங்கன்னு தெரில. அதே மாதிரி அவங்களும் ரொம்ப ஹைப்பை ஏற்றிட்டாங்க படத்துக்கு. இது அந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் படத்துக்கு போனால் படம் பிடிக்கும். ஒருவேளை அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலையா, நல்லா ஹைப் ஏற்றிட்டு பெருசாக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ஆனால் இருந்தாலும் ஓப்பனிங் சீன்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரம் எந்த ஒரு போரிங் இல்லாமல், எந்த ஒரு லேக் இல்லாமல் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கான். அதாவது 1070 2024 அப்படியே மெர்ஜ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்கான். அதில் ஒரு சீன், இதில் ஒரு சீன், இதில் ஒரு சீன், லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும், கார்த்தி இன்ட்ரோ ஃபைனல் டச் வரைக்குமே அந்த ஒரு சீன் வைஸாக கரெக்டாக கனெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. பார்ட் 2ல் மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மக்கள் சொன்னதில் இந்த கான்செப்டையும் சவுண்டை மட்டும் சொன்னாங்களே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிஎஸ்பி வந்தார். ஆனால் டிஎஸ்பியோட மியூசிக் மாரியும் தெரியல. பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் ரொம்ப போல்டாக தெரியும். மியூசிக் தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ்லையும் எவ்வளோ மியூசிக் தான் போல்ட் பண்ண. ஆனால் டிஎஸ்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெலுங்குக்கு அப்புறம் தமிழுக்கு வந்திருக்காரு. அவரோட மியூசிக் எப்படி அடையாளமாக தெரியல. உங்களுக்கு எதாவது அந்த மாதிரி தெரிஞ்சதுங்களா? டிஎஸ்பி மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன கொடுப்பாரு? பாட்டு ஒன்று தரமாக கொடுத்துட்டாரு. ஓகே, மியூசிக்கும் பேக்ரவுண்ட் அவ்வளோதான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தா மியூசிக் தனியாக தெரியணுன்ற அவசியம் இல்லை. படத்தோட நல்லா போனால் சரிதான். டிஎஸ்பி மியூசிக் இது ஒர்த்து தான். பாட்டு அவ்வளோ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. 2 பாட்டுனாலும் 2 பாட்டு தரமாக இருக்கு. படத்தோட போகும்போது சூர்யாவுடைய ஆக்டிங் வெறித்தனமாக இருக்குது. இந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு. சிவாவுடைய கிரியேஷன் வந்து ஒரு பார்ட் 2க்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுற அளவில் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக காமிச்சிருக்காரு. ஒரு தனி உலகத்தையே உருவாக்கியிருக்காரு. ஒரு படமே முடிச்சுட்டு தான் பார்ட் 2க்கு கார்த்தி வந்து இன்னொருத்தருடைய மகள்னு காமிச்சு முடிக்கிறாங்க. பார்ட் 2க்கு லீடாக கொடுக்குறாங்க. அவ்வளோதானே வச்சு பார்ட் 1 ஒரு ஸ்டோரியாகவே முடிஞ்சிடுச்சு. இது என்னமோ ஸ்டோரியே இல்லை. அந்த காலத்தில் நான் இந்த மாதிரி அரசியல் கதையை வைக்க முடியும்? அப்போல்லாம் இந்த மாதிரி என்ன சண்டைன்னா அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஊருக்குன்னா சண்டை தான் இருக்கும். இப்போ இங்கேயே நாட்டுக்கு சண்டைனா என்ன சண்டை கேட்குறோம். யாருக்கு என்ன சண்டைன்னு தெரியும். அதை காமிக்கல. இவங்க இந்த பையனை ஏன் காப்பாத்துறான்? அந்த பையனுடைய சென்டிமெண்ட்லாம் ஒரு தாயோடைய வாக்குக்காக ஒருத்தன் இவ்வளவு தூரம் பண்றான். ஒரு தமிழனுடைய இதுவே அதானே. ஒருத்தன் கொடுத்த வாக்குக்காக போராடுறது தானே தமிழோட இதுவாகவே அப்பிலேருந்து காமிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக போராடுற அளவுக்கு தான் காமிக்கிறாங்க. பாகுபலியில சிங்கிளா அவன் அவ்வளவு தூரம் அந்த நாட்டை எல்லாத்தையும் காப்பாத்தினப்ப ஏத்துக்கினாங்க. இப்ப இவன் நாட்டுக்காக எல்லாத்தையும் செய்யும் போது இவங்களால ஏத்துக்க முடியலையா? அவன் தனியா இருந்து போராடுறான். அதை காமிச்ச விதம் ஓகே, இவன் இவ்வளவு செஞ்சான்றத நமக்கு சொல்லாம அதை அந்த போரா காமிக்கும் போது எவ்வளவு ஒரு அழகா இருக்கு.
பார்க்கும்போது அது ஆனால் என்னமோ இது தமிழ் சினிமாவோட இது இவ்வளோ ட்ரோல் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது இந்த படத்தில், இவ்வளோ நல்லா இருக்குன்னே சொல்லலாம். படம் ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் சினிமாவோட சிவா இந்த அளவுக்கு எடுப்பாரான்னு தெரில, ஆனால் இந்த அளவுக்கு பயங்கரமாக எடுத்துருக்குறேன். ஐயா இந்த படம் பார்க்க போகிறவங்க நெகட்டிவ் பார்த்துட்டு வந்து படம் பார்க்க போகாதீங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், படம் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, சத்தம் அதிகமாக இருக்குது, அது ஒருத்தருக்கும் மனநிலை பொறுத்து இருக்குது. நீங்கள் அதை வச்சு படத்தை பார்க்க முடியுங்க. இது ஒரு விளம்பரமும் கிடையாது, ப்ரொமோஷனும் கிடையாது. நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். ஸோ படத்தை தேட்டரில் பாருங்கள். சூரியோட ஒர்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் அப்புறம் என்ன ஐயா சொல்கிறீங்க? எனக்கெல்லாம் நெகட்டிவ் பார்த்துட்டு போனதால தான் படமே பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், நான் அந்த ஹைப்போட போயிருந்தேன், எனக்கு படம் பிடிச்சிருக்காது. நெகட்டிவ் பார்த்தாலும் இப்போ எங்களுக்குள்ளே சும்மா போய் பார்க்கலாம் அப்படி என்ன தான் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலான்னும் போது எனக்கு படம் பிடிச்சிருக்கு. நெகட்டிவால் தான் ஒரு படத்துடைய ஹெச்வினோத் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு படத்துடைய ஹைப்பை தான் இப்போதைக்கு குறைக்கணும், மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குன்ட்டு. இவங்க அதே மாதிரி ரொம்ப ஹைப் ஏற்றிட்டாங்க. சூர்யானா வாயை பொழந்துன்னு பார்ப்பாரு, ப்ரொடியூசர் என்னன்னா பார்ட் 2க்கு எந்த படமே கூட வராதுன்னாரு. இந்த அளவுக்கு ஹைப்பை ஏற்றும் போது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகுது. எல்லாத்தையும் தாக்கிடுவாங்க போது தமிழ் சினிமாவில் 2000 கோடின்னு வசூல் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்க்கும்போது எதிர்பார்ப்பு இல்லையா, நான் முதல்ல போய் பார்த்தேன், அதனால எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் படம் பாருங்க. ஓவர் ஹைப்போட போய் தயவு செஞ்சு படம் பார்க்காதீங்க. சும்மா சாதாரணமாக டைம் பாஸ்க்கு போகிறோம், ஆனால் குழந்தைங்களோட ஜாலியாக போயிட்டு ஒரு படம் பார்க்க போகிறோம் குடும்பத்தோட. அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவினே சொல்லலாம். இது அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுக்கும்போது ஆரம்பத்தில் வந்து ரிவ்யூ எடுக்கும்போது நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ரிவ்யூ எடுத்த வரைக்கும் நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் இன்னும் ஒரு நாளைக்கு 4 நாளைக்கெலாம் போகப்போ இன்னும் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஸோ வணக்கம், நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.